you don't want to suffer through yet another talk that uses COVID as a silly analogy, please skip this video. கோவிடை உண்மையாக உபயோகிக்கும் மற்றொரு பேச்சை சகிச்சிக்க முடியலன்னா இங்கேயே நிறுத்துங்க. நாளை சந்திப்போம். வணக்கம். I hope you heard that warning and வைரஸை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். Specifically about how viruses, viri, spread. இதுதான் the conventional biological virus spreading. Somebody who is clean, somebody who is infected, there is a contact in some form or the other, and the clean person gets the virus. Seth Godin-Grever ஐடியா வைரஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அண்ட் இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கும்போது வைரல் ஸ்ப்ரெட், வைராலிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க ப்ராடக்ட்ஸில். மை ப்ராடக்ட் ஹஸ் கான் வைரல் அப்படின்னு. அது என்னெல்லாம் வழிகள் இருக்குது? வாட் ஆர் த காமன் டைப்ஸ் தட் ப்ராடக்ட்ஸ் பிகம் வைரல் அப்படிங்கிறத ஒரு கோவிட் அனாலஜியோடு பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் வென் அ வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் எ செல். ஸோ அப்படி வருது, செல் பிரம்மாண்டமாக இருக்குது, வைரஸ் சின்னதாக அப்படி இருக்குது. த வைரஸ் பை இட் செல்ஃப் கெனாட் ரீப்ரொடியூஸ், அது நம்மளுக்கு தெரியும். இட் என்டர்ஸ் பை அன்லாக்கிங். ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீன் இருக்குது, இந்த செல் நம்ம ஃப்ரெண்டு தான் உள்ளே வரான்னு நினச்சி த வைரஸ் is allowed inside. உள்ளே போன உடனே ஒழுங்காக இருக்கிற அந்த டிஎன்ஏக்கு பதிலாக வைரஸ் தன்னுடைய டிஎன்ஏயை கொடுத்து இதை ரீப்ரொடியூஸ் பண்ணுன்னு ஏமாத்துறது, மயக்கிறது. இதுவும் ரிலீஜியஸாக இட் ரீப்ரொடியூசஸ் த வைரல் டிஎன்ஏ, இட் சாக்ரிஃபைசஸ் இட் செல்ஃப் அண்ட் பிகம்ஸ் எ ஃபேக்டரி ஃபார் த வைரஸ். ஒன்று உள்ளே போச்சுன்னா 10 மில்லியன் வெளியில் வரத்துக்கு இது வழிவகுக்கிறது. அது செல்லை உடைச்சிண்டு வெளியில் அடுத்த ஆளை இன்ஃபெக்ட் பண்ண போகிறது. திஸ் இஸ் த ஃபார்முலா. முதல்ல இது நடக்கணும். என்ன நீ பண்ணுறியோ இல்லையோ இன் யுவர் வைராலிட்டி, யூ ஷுட் ஹாவ் சம் கான்செப்ட், சம் தீம் that should be able to enter into your user's head and at least get out. ஒன்று உள்ளே போச்சுன்னா ஒன்றாவது வெளில வர்ற மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த RNot factor அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இஃப் RNot is less than 1, ஒருத்தனுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா he may not even infect another person. He infects less than 1 person. So the virus dies. If RNot is 1, it becomes a balanced self-sustaining reaction. Each person infects one other person. Probably he cures himself or herself, but the other person is infected and the chain continues. If RNot is more than 1, in COVID they say it is between 2.5 and 4. ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா 4 பேருக்கு வரும். அந்த 4 பேர்லேருந்து 4 பேரும் போச்சுன்னா exponential spread. That's the thing about RNot. Which is why I was asking, are you spreading or not? முதல் வழி வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிம்பாங்க. திஸ் இஸ் த கிளாசிக் வைரல் ஸ்ப்ரெட். கொரோனா வைரஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் தேட். இன்ஃபேக்ட் ஆஃப் மவுத்னே காட்டலாம் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா. திஸ் இஸ் அ ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃப் டேக்கன், ஹை ஸ்பீட் ஃபோட்டோகிராஃப் வித் பேக் லைட்டிங் ஆஃப் அ டிபிக்கல் ஸ்னீஸ் ஆர் அ காஃப். இப்படி பரவுது உங்களுடைய வைரல் பார்ட்டிகல்ஸ். உங்களுடைய ஃப்ளெம்லையும் உங்களுடைய ஸ்னீஸ்லையும் மியூக்கஸ்லையும் so much is there, and that's how it spreads. The same thing can be done for your products too. Word of mouth. So நீங்கள் ஒரு ப்ராடக்டை உபயோகிக்கிறீங்க, அந்த ப்ராடக்டை உபயோகிக்கும் போது நான் இதை உபயோகித்தேன் அப்படிங்கிறீங்க. என்ன ப்ராடக்ட் உபயோகிக்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதை உபயோகித்தேன் அப்படிங்கிறீங்க. ஸோ யூ யூஸ் அ சர்ச் என்ஜின். மை சர்ச் என்ஜின் இஸ் Google or my search engine is DuckDuckGo.
and see, these are the benefits I got அப்படிங்கிறீங்க. ஓஹோ, இதை உபயோகிச்சா நீ, சரி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு people start getting. RNot could be greater than 1 if your product is good, if you are loud enough, if your users are evangelistic enough. This is the word of mouth spread. Gossipum இப்படி தான் பரவுது காத்து வாக்கில். Not very good. Most viruses who depend on this will die. The second is incentives. கொரோனா வைரஸ்க்கு இன்சென்டிவ் ரொம்ப இல்லை. இது நீ பண்ணேன்னா இது உனக்கு தரேன் அப்படின்லாம் ஒன்றும் ஏமாத்தலை. ஆனால் I don't know if you remember the Blade series movie, the vampire series. அதில் அல்லது டிராக்குலா கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். Basically, the incentive for being bitten is you get immortality. சாவே கிடையாதுப்பா உனக்கு. ரத்தத்தை குடிக்க உனக்கு பிடிச்சிருந்தா போர், சாவே கிடையாது. That is the incentive that triggers another person also to be infected by, or that triggers a person who is already infected to go spread it to others. The incentive. ப்ராடக்ட் உலகத்தில் ட்ராப் பாக்ஸ் அதான் பண்ணிச்சு. உனக்கு 10 GB நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தரேன், யாராவது ஒருத்தர் நீ உள்ளே இழுத்து விட்டேன்னா. கூகுள் பே அதான் பண்ணுது. உன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நீ பணம் அனுப்ப, ₹1 அனுப்பேன், உதவியாக இருக்கும், ₹1 அனுப்பு, சும்மா நாச்சிக்கு. அவனுக்கு ஜிபே நான் என்னன்னு தெரியணும், அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி விடணும், உன்னுடைய ₹1 அங்கே போய் சேரும், அவன் அவங்களுடைய பசங்களுக்கெல்லாம் அனுப்புவான். இன்சென்டிவ் என்ன? இந்த இன்சென்டிவ்ங்கிறது உனக்கு பெரிய டீப் பாக்கெட் இருக்கணும். யூ நீட் டு ஹாவ் அ குட் பேங்க் பேலன்ஸ் டு ட்ரை இன்சென்டிவ்ஸ். ஆல்சோ ரிமெம்பர், if you incentivize everybody, that's what happens in the Blade movie. If everybody becomes a vampire, who do they suck? They can't drink vampire blood. So அப்படி ஒரு அழகான படம் ஒன்று இருக்குது அந்த சீரீஸில். ஸோ யூ நீட் அ பேலன்ஸ் பிட்வீன் யூசர் அண்ட் நான் யூசர் அப்படின்னு போய் நிற்கும். ஸோ இன்சென்டிவ்ஸ் might be a good idea in the beginning, but this is not a long-term virality idea. Infectiousness. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட காண்டாக்ட் பண்ணும்போதோ இன்டராக்ட் பண்ணும்போதோ ஸ்ப்ரெட் பண்ணுறது. கோவிட் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் டூயிங் திஸ். இன்ஃபேக்ட் கோவிட் வைரஸ்க்கு அது இல்லை, ஆனால் இந்த ரேபீஸ் வைரஸுக்கு இந்த குவாலிட்டி இருக்குது. இது என்ன பண்ணும்? சாதுவாக இருக்கிற நாயை வெறிங்கிறாங்களே, தட்ஸ் ஹவு தி வேர்ட் வெறி இட் செல்ஃப் கம்ஸ் பெர்ஹாப்ஸ். வெறித்தனமாக இட் வில் ஸ்டார்ட் பைட்டிங் எவ்ரிதிங் அரவுண்ட் இட். சோஃபாவை கடிக்கும், உங்கள் காலை கடிக்கும், மரத்தை கடிக்கும், ரப்பரை கடிக்கும், மற்றவங்களெல்லாம் கடிக்கும், மற்ற நாய்களை கடிக்கும். Something about the virus that implants itself in the system, probably in the brain, changes its aggressiveness factor. ஏன்னா அதோடைய அந்த டிஎன்ஏல ஐ நீட் டு பைட் அதர்ஸ் ஃபார் மீ டு சர்வைவ் அண்ட் த்ரைவ் அப்படிங்கிற ஃபேக்டர். This infectiousness is a very, very good virality quality. You can see this in products too. In the Clubhouse அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஆடியோ ஒன்லி, லைவ் ஸ்ட்ரீம் ஒன்லி, iOS ஒன்லி அப்படின்னு அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். அந்த டீ கடையில் யாருமே இல்லை, இவன் பாட்டு காத்துக்கிட்டு இருக்கான் டீ கடையில். ஸோ வாட் டிட் ஹி டூ? He encouraged current users to get other users. அவங்கள இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள இன்வைட் பண்ணால் உனக்கும் பெனிஃபிட், அவனுக்கும் பெனிஃபிட், கம்யூனிட்டி வில் க்ரோ. ஓரளவுக்கு கம்யூனிட்டி வளர்ந்தாதான் சஸ்டெயினபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி all these invite only social networks started like that. So if your infectiousness quality is such that your benefit from the product increases when one more person is an inside user. ஃபேஸ்புக்கும் அப்படி தான், ட்விட்டரும் அப்படி தான்.
ஃபேஸ்புக்கில் யாருமே உங்களுடைய நண்பர்கள் யாருமே இல்லைன்னா would you be interested in posting? You post because you know 600 people will watch, will like, will comment, and will post a picture themselves so that you can go comment. So you need to create that critical mass. So that is a very good quality, infectiousness. நாலாவது is the outbreak. அவுட்பிரேக்குங்கிறது நம்ம ஒரு கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்தது, அப்படியே ஒருத்தர் வந்தார், அந்த ஒரு ஆள்னால ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம், 500 பேருக்கு அவரால் தான் வந்திருக்கு. எஸ்பிபி கூட தட்ஸ் வாட் ஹேப்பன்னு சொல்கிறாங்க. ஹி அட்டெண்டட் அ வெட்டிங் அண்ட் ப்ராபப்ளி ஹி இன்டராக்டட் வித் அ பர்சன் ஹூ வாஸ் இன்ஃபெக்டட் அண்ட் ஹி கான்ட்ராக்டட் த டிசீஸ் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஸ்ப்ரெடர், ஒன் பர்டிகுலர் இவெண்ட், எ மாஸ் கேதரிங். அதனால தான் சோஷியல் டிஸ்டன்சிங்கே அட்வைஸ் பண்ணுறாங்க. யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் சம்படி கால்ட் டைஃபாய்ட் மேரி. 1900s ஏர்லி 20th சென்ச்சுரியில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு பணக்காரங்களுக்கு சமைச்சு போடுற ஒரு லேடியாக இருந்தா. இவ ரொம்ப சமையல் பண்ணலான்னா ஐஸ்கிரீம் ஸ்பெஷலிஸ்டாக இவங்க. The uniqueness of her body composition was somehow she was an asymptomatic carrier of the disease. டைஃபாய்டு உடம்புல இருக்குது, அவங்கள டைஃபாய்டு அட்டாக் பண்ணல. அவங்க பண்ணி கொடுத்த ஐஸ்கிரீம், அவங்க சமைச்சு கொடுத்த எல்லா விஷயத்து வழியாகவும் she spread typhoid to as many as 50 different families அப்படிங்கிறாங்க. ஒரு வீட்டில் வேலை பண்ண போவாங்களாம், டைஃபாய்டு வருவாங்க, சத்தம் போடாமல் கிளம்பி போயிடுவாங்களாம் வேறு ஊருக்கு, வேறு இடத்துக்கு, வேறு வீட்டுக்கு. And they had to track her and they imprisoned her. டைஃபாய்டு எனக்கு வரவே வராதுங்கிற ஒரே காரணத்தினால் என்னை 25 வருடங்கள் தனிமையில் சிறையில் அடைத்து விட்டார்கள்னு கேஸ்லாம் போட்டாங்க இவங்க. ஸோ டைஃபாய்ட் மேரி இஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் தட் அவுட்பிரேக் பர்சன். திடீர்னு ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடர் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் அப்படின்னு. ஆப்ஸ்லேயும் சர்வீசஸ்லேயும் கூட யூ மஸ்ட் ஹவ் நோட்டிஸ்ட். பல நாட்கள் முன்னாடி போக்கேமான் கோ அப்படின்னு ஒரு கிரேஸ் ஒன்று வந்தது. எல்லாரும் அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆப்பை வச்சுக்கிட்டு தே ஸ்டார்டட் சேசிங். ஐ வாண்ட் டு கேட்ச் தட் போக்கேமான் இன் திஸ் பர்டிகுலர் லொக்கேஷன் அப்படின்னு எல்லாரும் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இட் வாஸ் அ கிரேஸ். யோயோ கிரேஸ்னு ஒன்று வந்தது, வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இப்போ கிளப் ஹவுஸ் கிரேஸ் வந்து அடித்து இப்போ தான் கொஞ்சம் இறங்கியிருக்கு. பிரிஸ்மா அப்படின்னு ஒரு மொபைல் ஆப், ஃபோட்டோகிராஃபியில் பயங்கரமான ஸ்டெயின்ட் கிளாஸ் அண்ட் பிளாக்னஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் போடுற ஒரு பவர்ஃபுல் ஆப் ஒன்று வந்தது. எப்படி பண்ணேன் அப்படின்னா பிரிஸ்மா அப்படிம்பாங்க. அந்த கிரேஸும் அடித்து ஓஞ்சிடுது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தட் நெக்ஸ்ட் வேவ்ங்கிறாங்களே, கோவிட் 4th wave, 3rd wave. So this kind of wave things, no big deal. ஆனால் my favorite and thankfully கோவிடுக்கு இல்லாத பவர் இதுதான். இட்ஸ் கால்ட் டெமான்ஸ்ட்ரபிலிட்டி. அதனால்தான் கோவிடுக்கு வேக்சினும் கண்டுபிடிச்சி மனுஷன் ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. வாட் இஸ் டெமான்ஸ்ட்ரபிலிட்டி அப்படின்னா, நீ யார்கிட்டையும் போய் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், யார்கிட்டையும் போய் இதோ உபயோகிங்க அப்படின்னு சொல்ல வேணாம். You can just be using that app or that service or that product. Simply because you're using it, you seem to have a superpower. And that superpower makes people look at you. How did you do that? அப்படிங்கிற கேள்வியை அவங்க வாயிலேருந்து தானா வருது. And in response to that, the word comes out that this is the product, this is the app that you are using. Imagine கோவிடுக்கு அந்த பவர் இருந்ததுன்னு வச்சுங்க, என்னுடைய பைசப்ஸ் வளர்ந்துருத்துன்னு வச்சுங்க, கோவிடை பார்த்த உடனே, கோவிட் வந்த உடனே. How did you get those biceps? I also want itனு வந்தாங்கன்னா, நல்ல வேளை there is no virus till now that boosts, unless it is in a science fiction movie, that boosts your abilities. This is exactly what Kathy Sierra talks about in this book, Badass.
இதை பற்றி நாளைக்கும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். The key term she uses is word of obvious. அது சுருக்கி பார்த்தீங்கன்னா woo அப்படின்னு வரும். If you want to woo your customers, if you want to woo your future potentials, you need to understand word of obvious. நாளை பார்ப்போம். Thank you.